வணக்கம் நண்பர்களே. தற்போது சைடு ஹஸ்ல் எனப்படும் பகுதி நேர வேலை பார்த்து சம்பாதிப்பது ட்ரெண்டாக உள்ளது. அதாவது நாம் முக்கியமாக செய்யும் வேலையை தவிர்த்து பார்ட் டைமாக சில வேலைகளை செய்து பணம் சம்பாதிப்பதை சைடு ஹஸ்ல் எனக் கூறுகிறோம். வேலையில் இருப்பவர்கள் அல்லது கல்லூரி மாணவர்கள் இதுபோல சைடு ஹஸ்டிலில் ஈடுபட்டு குறிப்பிட்ட தொகையை வருமானமாக ஈட்டி தங்களது செலவை பார்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே ஒரு சிறுவன் 10 வயதிலேயே இதுபோல பார்ட் டைம் தொழிலை செய்து லட்சங்களில் சம்பாதிக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்த ஜேக்கப் ஹீட்மேனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய அன்றாட பணிகளை முடித்துவிட்டு காலை உணவை சாப்பிட்டுவிட்டு பள்ளி செல்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்த குறுகிய நேரத்தில் ஒரு சிறு தொழிலை செய்து பல லட்சங்களை சம்பாதிக்கிறார். பேஸ்மெண்ட் தான் இவரது சிறிய ஆலை. இங்கேதான் 3D பிரிண்டிங் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் ஜேக்கப் ஹீட்மேன். 3D பிரிண்டர் முறையில் பல்வேறு பொம்மைகளை வடிவமைத்து அதனை விற்பனை செய்து வருகிறார். பள்ளி செல்வதற்கு முன்பாகவே பொம்மை வடிவங்களையும் அதற்கான முன்னேற்பாடு பணிகளையும் செய்துவிடுவார். இவர் வீடு திரும்பும்போது பொம்மைகள் தயாராக இருக்கும். இந்த பொம்மைகளை தன்னுடன் படிக்கும் மாணவர்களுக்கும் தன்னுடைய சொந்த இணையதளத்திலும் விற்பனை செய்கிறாராம். ஒவ்வொரு பொம்மையும் $20, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 1600 ரூபாய் என்ற விலைக்கு விற்பனை செய்கிறார். ஒரு நாளைக்கு தன்னுடைய இந்த 3D பிரிண்ட் தொழிலுக்காக 3 மணி நேரத்தை செலவிடுவதாக CNBC தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். கடந்த ஜனவரி மாதம் முதல் தற்போது வரை இவர் 1,50,000 லட்சம் ரூபாய் வரை சம்பாதித்திருக்கிறார். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஹீட்மேன் பெற்றோர் இவருக்கு பிறந்தநாள் பரிசாக 3D பிரிண்டர் ஒன்றை வாங்கித் தந்துள்ளனர். இதனை வைத்துக்கொண்டு யூடியூப் வீடியோக்களை பார்த்து 3D பிரிண்டிங் முறைகளை இவர் கற்றுக்கொண்டாராம். முதலில் குடும்ப நண்பரின் ரிட்டையர்மெண்ட் பார்ட்டிக்கு செல்லும்போது தானே வடிவமைத்த சிகாகோ டவரின் மாதிரிகளை இவர் பரிசாக தந்துள்ளார். இதனை அடுத்து நண்பர்களுக்கு பொம்மைகளை தயார் செய்து விற்பனை செய்து வருகிறார். இப்படியே இந்த சிறு தொழில் மூலம் கிடைக்கும் வருமானத்தைக் கொண்டு தன்னுடைய படிப்பு செலவுகளை பார்த்துக் கொள்வதாக கூறும் ஜேக்கப் ஹீட்மேன் தன்னுடைய கல்லூரி செலவுக்கு தேவையான தொகையும் இதிலிருந்துதான் சேமித்து வருவதாக கூறியுள்ளார். நன்றி.